அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த காலை வேளையில தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு கர்த்தர் சிலுவையிலிருந்து கொண்டு வந்த, சிலுவையிலிருந்து சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவரோடும் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நண்பர்களுடைய பிள்ளைகளை அந்த இது கரெக்டாக எடுத்து வச்சிருக்காங்க. முன்னாடி மேலே கை நல்லா சரியாக பண்ணி சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ, கெட்டு போகிறவங்களை விடுவோம். நம்ம கெட்டு போறவங்களை பத்தி பேச்சு இல்லைங்க. கெட்டு போகிறவங்களை பத்தி நம்ம எதையும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதை தேவனுடைய வார்த்தையை நமக்கு தெளிவாக கொடுக்கிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் நமக்கு ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்குமான செய்தி இது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நண்பர்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்பட போகிற, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ரட்சிக்கப்பட தலைப்பு கர்த்தருடைய நாமத்தினாலே மகிமைப்படட்டும். தலைப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. சிலுவை நமக்கு கொண்டு வந்த பரிசுகள். ஆமென், அல்லேலூயா. சிலுவை நமக்கு கொண்டு வந்த பரிசுகள் என்பது நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு. அல்லேலூயா. சிலுவையின் மூலமாய் தேவன் நமக்கு என்னென்ன உண்டு பண்ணி இருக்கிறார், சிலுவையின் மூலமாய் தேவன் நமக்கு என்னென்ன தந்திருக்கிறார், சிலுவையின் மூலமாய் நாம் என்னென்ன பெற்றிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய முறையில் நாம் தேவன் நமக்கு விசேஷித்த செய்தியை ஒவ்வொரு முறையும் நமக்கு தந்திருக்கிறார். அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை நமக்கு கொடுத்த பரிசு என்ன? முதலாவது இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் தேவ பலனை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? தேவனான இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை விசுவாசித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், அவரை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த காலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலனை உங்களுக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். உலகத்தாருக்கு இல்லாத பலன் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். மாம்சத்தினால் உண்டான பலன் அல்ல, அது ஆவியினால் உங்களுக்கு உண்டாயிருக்கிற பலன். அது ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் அந்த பலன் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு புதிய பலத்தை கொடுத்திருக்கிறார். அது சாதாரணமானதல்ல. அது சிங்கத்தின் வாயிலை கட்டுகிற பலன், வானத்தை அடைக்கிற பலன், செங்கடலை இரண்டாக பிரிக்கிற பலன், யோர்தானை பிரித்து நிற்க செய்கிற பலன், எதிர்கால விழ செய்கிற பலன், சூரியனை சந்திரனை தடுத்து நிற்க செய்கிற பலன், சத்துருக்களை எதிர்கொண்டு மேற்கொள்ளுகிற பலன். அல்லேலூயா. அது சாதாரண பலன் அல்ல. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் சிலுவையின் மூலமாய் கொடுத்த பரிசு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அப்படிப்பட்டவைகள் கிடைக்கப்படவில்லை. ஜீவனுள்ள தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் இந்த பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்துகிறவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகளே, சிலுவை உங்களுக்கு தேவ பலனை கொடுத்திருக்கிறது. சிலுவை அது உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பரிசு. ஒரு காலத்துல ஒன்றுக்க முடியாது, ஒன்றையும் செய்யக்கூடிய எனக்கு தகுதி இல்லை, எனக்கு எதை கண்டாலும் பயம், நான் வாழ்வேனா சாவேனா என்று சொல்லி பயந்திருந்த காலங்கள் ஒன்று உண்டு. ஆனால் என்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தேனோ, என்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தின் மேல என் நம்பிக்கையை வைத்தேனோ, என் விசுவாசத்தை வைத்தேனோ, அப்பொழுது எனக்கு ஒரு பலன் உண்டானது. வாழ்க்கையில எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு எந்த சூழ்நிலை நான் இயேசுவின் நாமத்தினால் வசனத்தினால் ஜெயிப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தது. அந்த நம்பிக்கை இதுவரையில் வாழ வைத்திருக்கிறது. என்றைக்கோ நான் மரித்து போயிருக்க வேண்டும், என்றைக்கோ நான் அழிந்து போயிருக்க வேண்டும், என்றைக்கோ நான் தற்கொலை செய்திருக்க வேண்டும். நான் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த சிலுவையின் மூலமாக கர்த்தர் எனக்கு தந்த பலன், அந்த பலன் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அல்லேலூயா. காலேப் என்பவன் 40 வயதிலே கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் போனான். 40 வயதிலே போய் பார்த்த பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட ராட்சதர்களாய் இருந்தாலும்
அவன் பார்வைக்கு அவர்கள் சாதாரணமாய் தோன்றினார்கள். அவ்வளவு பெரிய பலன் காலேபுக்குள்ள இருந்ததா. அவன் 80 வயதிலே தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டு அங்கே அவனுக்கு ஒரு மலைநாட்டை கேட்டான். எப்பிராயிம் என்ற மலைநாட்டை எனக்கு தாருங்கள். நான் 40 வயதா இருந்தபோது என்ன பலத்தோடு இருந்தேனோ அதே பலத்தோடு இன்றைக்கு 80 வயதில் இருக்கிறேன். நான் போய் அங்கு இருக்கிற ராட்சதர்களை எல்லாம் துரத்தி நான் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவேன். எனக்கு மலைநாட்டை தாருங்கள் என்று கேட்டான். அல்லேலூயா. அவனுக்குள் இருந்தது தேவ பலன். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், காலேப் மேலே ஆவி உடையவனாய் இருந்தார் என்று சொல்லி. நண்பர்களுடைய பிள்ளைகளே, அங்கே கடந்து போன 12 கோத்திரத்தில் இருந்த அந்த 10 பேருக்குள்ள இருந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கவில்லை. அவன் மேலே ஆவி உடையவனாய் இருந்தான். அவன் மேலே சிந்தை உடையவனாய் இருந்தான். அவன் தேவனுடைய பலத்தை தரித்து கொண்டவனாய் இருந்தான். அவனுக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தை விசுவாசத்திருந்தவனாய் இருந்தான். அது நல்ல தேசம் தான், காலம் தேவன் கொடுக்கிற தேசம் தான், செழிப்புள்ள தேசம் தான். அங்கே ஏனாக்கியர்கள் இருக்கிறார்கள், உண்மைதான். அவர்கள் அங்கே பெரியவர்களாக இருந்தாலும் நெடியவர்களாக இருந்தாலும் அவர்களை நாம் போய் மேற்கொள்ளுவோம், அவர்களை நாம் வீழ்த்துவோம் என்ற அந்த ஆவியுடையவனாய், அந்த தேவ பலனுடையவனாய் இருந்தார். இல்லையா? அந்த பலத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு சிலுவை மூலமாய் உங்களுக்கு இலவசமாய் சம்பாதித்து கொடுத்தார். சிலுவையின் மூலமாக உங்களுக்கு கிடைத்த பரிசு தேவ பலன். கெட்டு போகிறவங்களுக்கு கிடையாது. கெட்டு போகிறவங்களுக்கு தேவ நாமத்தை ஒரு முறை ருசித்து பார்த்து, பரம ஈவை ருசித்து பார்த்து, தேவ பலனின் மறுதலித்து, தேவ பலன் நல்லா கவனிக்க, தேவ பலனின் மறுதலித்து பின்வாங்கி போனவர்கள் மேலே இந்த ஆத்மா பிரியமாயிராது. அவர்கள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்க மாட்டார். அவர்களை மீண்டும் புதுப்பிப்பது கூடாத காரியம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ பலன் கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் வாசலிலே புறந்தள்ளுகிற, ஆண்டவருக்கு விரோதமாய் கிரியை செய்கிற அவர்களுக்கு இந்த தேவ பலன் கிடையாது. எப்பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் தன்னை தாழ்த்தி வருகிறார்களோ அப்பொழுது தேவ பலனை அவர்கள் ருசிக்க முடியும். அப்பொழுது தேவ பலனாகிய தேவனை பரிசை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நண்பர்களுடைய சிலுவை நமக்கு தந்தது தேவ பலன். அடுத்ததாக நாம் நிறைய காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதாக. இன்னும் ஒரு 20 நிமிடங்கள் தான் நான் உங்களோடு செய்தியை பகிர வேண்டும் என்று எண்ணியிருக்கிறேன். 20 நிமிடங்களுக்குள்ள எத்தனை வசனங்களை உங்களுக்கு பிரிந்து காண்பித்துக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறாரோ, கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிற அவைகளை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். அப்போஸ்தலர்களுக்கு எழுதின நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொர்நேலியு என்கிற ஒரு வீட்டுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு கொர்நேலியுடைய வேலைக்காரர்களால் அழைக்கப்பட்டு கொர்நேலியுடைய வீட்டுக்கு போய் பிரசங்கம் பண்ண போகிறார். அங்கே போகிற பொழுது அங்கே எதற்காக அழைக்கப்பட்டேன் என்று கேட்கிற பொழுது ஆண்டவருடைய தூதன் என்னை சந்தித்தார் என்றோ, உம்மை அழைக்க சொன்னார் என்றோ, அவன் வந்து உனக்கு கற்பிப்பான் என்று எனக்கு சொல்லப்பட்டது. ஆகவே நீ செய்ய வேண்டியதை செய்யும் என்று சொல்லி கொர்நேலியு தன் வீட்டிலே ஏராளமான ஆட்களை, தன் உறவினர்களை, தனக்கு விருப்பமான அனைவரையும் தன் வீட்டிலே சேர்த்துக் கொண்டு ஒரு ஜெப கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி இருந்தான். அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை குறித்தும் பாடுகளை குறித்தும் பிரசங்கம் பண்ணின பொழுது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அப்போஸ்தலரோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியால் பேதுரு எருசலேமுக்கு போய் அங்கே இருக்கிற 12 அப்போஸ்தலரோடு கூட அவர் இந்த நடந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார். நடந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிற பொழுது அவர்கள் ஒரு தீர்மானத்தை பண்ணுகிறார்கள். அந்த தீர்மானத்தின் வார்த்தை தான் இந்த 18வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் என்ன சொல்றது? அவர்கள் கேட்ட பொழுது, இவைகளை கேட்ட பொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் அல்லேலூயா புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நன்மை தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவனுக்கு ஏதுவான ரட்சிப்பு, மனம் திரும்புதல் என்கிற அந்த அருமையான காரியத்தை பாவத்திலிருந்து தேவனத்தில் திரும்பும்படிக்கு, அக்கிரமத்திலிருந்து தேவனத்தில் நீதிக்கு திரும்பும்படிக்கு, அநியாயத்திலிருந்து உண்மையில தேவனத்தில் திரும்ப
அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்த பின்பு புறஜாதிகளாகி நமக்கு அந்த மனம் திரும்புதல் உண்டாயிருக்கிறது என்பதை அவர்கள் அப்பொழுதுதான் கண்டார்கள். நம்ம எப்படி பிள்ளைகளே, மனம் திரும்புதல் என்கிற பரிசு சிலுவை மூலமாய் புறஜாதிகளாகி நமக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. புறஜாதிகளுக்கு மனம் திரும்புதல் கிடையாது. இஸ்ரவேலர்களாகிய யூதர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்று இதுவரைக்கும் உலகம் முழுவதும் நம்பி இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளோ, சிலுவை மரமோ, சிலுவையிலிருந்து வழிந்தோடிய ரத்தமோ கர்த்தர் நமக்கு மனம் திரும்புதலை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அழிவுக்கு ஏதுவான மனம் திரும்புதல் அல்ல, அது ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதல். நீங்கள் நாளை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பது அழிவதற்காக அல்ல, இன்றைக்கு உள்ள சமாதானம் அவரோடு கூட வாழ்வதற்கான ஒரு மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறீர்கள். ஆக அதை மகிமையாக எண்ணுங்கள், அதை கடந்துக்குரியதாக எண்ணுங்கள், அதை எண்ணி கர்த்தருடைய சமூகத்திலே உங்கள் ஆத்துமாவை ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அந்த மகிமையை நீங்கள் மெய்யாகவே அடைந்திருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்கு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை சிலுவையில் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பரிசு தெரியுமா? அழியாத பரிசுகள் இந்த தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுகள் ஒவ்வொன்று அழியாத பரிசுகள். அது நித்தியமாக கூட இருக்கிற பரிசுகள். நீ தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருக்கிற பரிசுகள், உன்னை விட்டு நீங்காத பரிசுகள் அவை. அல்லேலூயா. சிலுவை உனக்கு கொடுத்த பரிசு. மனம் திரும்புதலை புறஜாதியாகி உனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் மாத்திரம்தான் பரிசுத்தர்கள். இஸ்ரவேலர் மாத்திரம்தான் அழைக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலர் மாத்திரம்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆபிரகாமின் சந்ததி மாத்திரம்தான் கர்த்தருக்கு உரியது என்று இருந்த காலம் மாறி சிலுவை மூலமா இயேசு கிறிஸ்து நீங்கள் நானும் ஆவியினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் மாறும்படிக்கு கர்த்தர் மனம் திரும்புதலை, ஜீவனுக்கு எதுவாக மனம் திரும்புதலை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? மகிமைப்படுத்துவோமா? எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். பகையை சிலுவையினால் கொண்டு அதனாலே இரு தாரையும் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென் சொல்லலாமா? பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கரங்களை தட்டி விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் உனக்கு என்ன செய்திருக்கிறது? பாவம் செய்தவர்கள் மேல தேவன் கோபம் கொண்டிருந்தார், எரிச்சல் கொண்டிருந்தார், அவர்களை அழிக்கும்படியான ஒரு வைராக்கியம் கொண்டிருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு கூட மாத்திரமல்ல, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாகி இஸ்ரவேலர்கள் மேல கர்த்தர் பொறுமையாக இருந்தார், புறஜாதிகளாகி நம் மேல கர்த்தர் எரிச்சல் உள்ளவராக இருந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அவர்களை, அதாவது இஸ்ரவேலர்களையோ, வாக்குத்தத்தத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்களையோ, புறஜாதிகளாகி நம்மையோ இருவரை கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒன்றிணைத்து கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒப்புரவாக்கி தேவனுக்கு முன்பாக நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம்! நீங்கள் நானும் தேவனிடத்தில் சேரும் சாக்கியத்தை அதற்கு முன்பு வரையிலும் பெறவில்லை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தாரோ, எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாய் ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணி நீ உயிர்த்தெழுந்தாரோ, அப்பொழுது முதல் உனக்கு எனக்கு கிறிஸ்துவோடு மட்டுமல்ல பிதாவோடு சேரும் சாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணினார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நான் சும்மா போய் நிற்க முடியாது. தேவாலயத்தில் பிரவேசிக்க முடியாது. அங்கே தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறதுக்கு பிரஜாதிகளுக்கு அனுமதி கிடையாது. இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் அனுமதி. ஆனால் இன்றைக்கு உனக்கு எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது? அந்த பலிபீடத்துக்கு முன்பாக, அந்த கேள்விகள் சேர்விங்கள் வாசம் பண்ணுகிற அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக நாம் தைரியமாய் நிற்கத்தக்கதான கிருபை அந்த சிலுவை உனக்கு கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. நாம் கிருபாசனத்துக்கு முன்பாக தைரியமாய் சேரும்படியாக சிலுவை மூலமாக வழிந்தோடிய ரத்தம் உனக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறது, அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. கர்த்தர் உனக்கு உன்னை ஒப்புரவாக்கி இருக்கிறார்.
உன் மேல என் மேல தேவனுடைய கோபம் இருந்தது. சிலுவையிலிருந்து வழிந்தோடைய ரத்தத்தை கர்த்தர் ஒரு சிரசின் மேல வைத்தார். அப்பா, இவனுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், இவளுக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன். இவன் என் குமாரன், இவன் என் குமாரத்தி, இவர்களுக்காக தான் நான் ஜீவனை தந்திருக்கிறேன். இவர்கள் கோபத்தை பார்க்காதீங்க, இவர்கள் பாவத்தை பார்க்காதீங்க, இவர்கள் அக்கிரமத்தை பார்க்காதீங்க, இவர்கள் அநியாயத்தை பார்க்காதீங்க, இவருடைய விக்கிரக ஆராதனை பார்க்காதீங்க, இவருடைய வேசித்தனத்தை பார்க்காதீங்க. ஆண்டவருடைய ரத்தத்தை பாருங்கப்பா. நான் இவர்களுக்காக சிந்தின ரத்தத்தை பாருங்க. இவர்கள் இப்போது என்னை விசுவாசிக்கிறார்கள், இவர்கள் இப்போது என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், இப்போது இவர்கள் நாவுகளால் என்னை அறிக்கை செய்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரே, அப்பா பிதாவே, என் ரத்தத்தை நோக்கி பாருங்க. இவர்களை என் சரீரத்தில் இணைத்திருக்கிற, இவர்களை என் சரீரத்தில் இணைத்திருக்கிற, இவர்கள் என் சரீரத்தை நீ எப்படி பரிசுத்தமாய் பார்க்கிறீரோ அப்படி இவர்களையும் பரிசுத்தமாய் நோக்கி பாருங்க என்று சொல்லி நம்ம பிதாவுக்கு நேராக ஒப்புரவாக்கின தேவனா. இல்லையா? உங்களுக்கு விளக்குகிறதா என்று தெரியவில்லை. நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரிகிறதா? கர்த்தருடைய கோபம் அந்த எப்படி நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். வேதத்துல ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்றேன். அப்சலோம் அம்னோனை கொலை செய்து விட்டான். தாமாரை கெடுத்து போட்ட நிமித்தம் அப்சலோமும் அம்னோனும் தாவீதுடைய பிள்ளைகள். அப்சலோம் அம்னோனை கொலை செய்து விட்டான். கொலை செய்து விட்டு அவங்க அம்மா பிறந்த ஊர்ல போயிட்டு அடக்கலம் ஆகிட்டான். அதாவது தாவீது மனைவியா இருந்தவள் அந்த அப்சலோமை பெற்றெடுத்தவள் இருந்தா அந்த ஊர் தான். அவன் போய் தங்கின ஊர் அந்த ராஜாவுடைய மகன். அங்க போய் அடைக்கலமாக இருந்தான். அங்க போய் இந்த படைத்தலைவனாக யோவாபு என்ன செய்கிறான்? தாவீது ராஜாவிடத்துல பேசுவதற்கு ஒரு வயது முதிர்ந்த ஒரு ஸ்திரீ சில வார்த்தைகளை சொல்லி அனுப்புறாங்க. நீ போய் ராஜாவிடத்துல பேசுறேன், ராஜா குமாரன் மேல அப்சலோம் மேல கோபமாக இருக்கிறார், அது நீ போய் அவரிடத்துல பேசு என்று சொல்லும் பொழுது அவர் பேசி முடித்த பொழுது அந்த ராஜா அவர் ஒரு ஊமையாய் ஒரு கதையை சொல்லுகிற பொழுது அதை மன்னிக்க அந்த ராஜா தாவீது ராஜா கட்டளை கொடுக்கிறார். அப்போ அந்த குமாரன் யார் என்று சொல்லும் பொழுது அப்சலோம் என்று சொல்லும் போது அந்த தாவீது ராஜா அந்த குமாரனுடைய பாவத்தை, அவர் செய்த அக்கிரமத்தை, தன்னுடைய சகோதரனை கொலை செய்ததை மன்னித்து விடுகிறார். இல்லையா? இல்லையா? இது நீங்க ராஜாக்களின் புஸ்தகத்திலே சரி, நாலாவது புஸ்தகத்திலே இதை நீங்க பார்க்க முடியும். நண்பர்களுடைய பிள்ளைகளை அப்ப எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் தன் தகப்படத்திலே அதை கொண்டு வருகிற பொழுது அதை மன்னித்து அவனை சேர்த்துக் கொள்ளுகிறதை பார்த்தோம். மன்னித்து அப்சலோமை தாவீது ராஜா சேர்த்துக் கொள்ளுகிறார். அப்படி போல நீங்களும் நானும் செய்த பாவத்தை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதாவிடத்தில் பரிந்து பேசி நம்மை பிள்ளையா ஏற்றுக்கொள்ள செய்கிறார். அல்லேலூயா! நம்மை பிள்ளையாக மாற்றி ஒப்புரவாக்குகிறார். இதுதான் தேவன் நமக்கு சிலுவை மூலமாய் நம்மை ஒப்புரவாக்கின காரியம். நாம் முன்னே கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பாய் இருந்தோம், அசுத்தமாய் இருந்தோம், பார்க்கக்கூடாதபடிக்கு மிகவும் விகாரமாய் இருந்தோம், அவருடைய பார்வைக்கு விசனமாய் இருந்தோம், நாற்றமளித்தவர்களாய் இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரத்தின் மூலமாய் இணைக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கப்பட்டபடினாலே நற்கந்தங்களாய் இருக்கிறோம், சுகந்த வாசனையாய் இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக அருமையானவர்களாய் இருக்கிறோம். நம்புகின்ற பிள்ளைகளே, நீங்க பார்வைக்கு அருமையானபடி நாம் கனப்பெற்றாய் என்று எழுதியிருக்கிறபடி நாம் தேவனுடைய சரீரத்தில் இணைத்தபடினாலே, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே மறைந்திருக்கிறபடினாலே, கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே சுகந்த வாசனையாக, நற்கந்தமாக, பரிமள தைலமாக நாம் தேவனுக்கு முன்பாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்புகின்ற பிள்ளைகளே, மறவாதிருங்கள். சிலுவை உங்களுக்கு கொண்டு வந்தது பிதாவுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல அன்பை கொண்டு வந்திருக்கிறது. பிதாவுக்கு உங்களுக்கு நல்ல நட்பை கொண்டு வந்திருக்கிறது. பிதாவுக்கு உங்களுக்கு ஒரு புத்திர சுவீகாரத்தை கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளே, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே கூப்பிடுகிற என்று கூப்பிடுகிற புத்திர ஸ்ரீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென் சொல்லலாமா? நீங்களும் நானும் எப்படி பெற்றிருக்கிறோம்? முதல்ல அடிமைத்தனத்தின் ஆவி நமக்குள்ளே இருந்தது. சிலுவை நமக்கு கொண்டு வந்தது என்ன? புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அல்லேலூயா! அல்லேலூயா! முன்னே பிசாசின் ஆவி இருந்தது, இப்பொழுது பரிசுத்த ஆவி உனக்குள்ளே இருக்கிறது. முன்னே அடிமைத்தனத்தின் ஆவி இருந்தது, இப்பொழுது புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னே அக்கிரமமான அசுத்த நடக்கைகளை சேவிக்கிற ஆவி இருந்தது, இப்பொழுது பரிசுத்தமானதை, நீதியானதை நடப்பிக்கிற ஆவி உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, சிலுவை உனக்கு தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாகிறது என்ன? உன்னை பரிசுத்த பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. புத்திர சுவீகாரத்தை தந்து
வந்திருக்கிறது. உன்னை தேவனை பார்த்து என் அப்பாவே என்று கூப்பிடுகிற உறவை, அந்த ஐக்கியத்தை, அந்த நெருக்கத்தை, அந்த அதிகாரத்தை, அந்த உரிமையை, அந்த சுதந்திரத்தை உனக்கு தந்திருக்கிறது என்னுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவை உனக்கு கொண்டு வந்திருக்கிற பரிசு தேவனுடைய குமாரனாய் உன்னை மாற்றிவிட்டார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் எல்லாம் தேவனுடைய குமாரன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய குமாரர்கள் இல்ல, தேவனுடைய குமாரன் ஒருத்தர் தான் நீங்க எண்ணீங்கன்னா நீங்க அறியவில்லை என்ற அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முதற் பேரானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மரியாதைக்கு முதற் பேராக இயேசு கிறிஸ்து பிறந்தாரோ அப்புறம் 4 பிள்ளைங்க, அப்புறம் பெண் பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததா வேதம் சொல்லுகிறது. அப்படி போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முதற் பேரானவர். அப்படின்னா அடுத்து சில பிள்ளைகள், அடுத்து அநேக பிள்ளைகள் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அடுத்து அவரை விசுவாசிக்கிற யாரும், நம்ம யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் இருக்குது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்க நானும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். ஆகவே நாம அவருடைய இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்த பிள்ளையாக, அவருக்கு 2வது 3வது சகோதரர்களாக நாம் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த எபேசியர் 2:14 உங்களுக்கு சொல்லுகிறது, தேவனோடு உங்களை ஒப்புரவாக்கினது, முன்னே தூரமாய் இருந்த உங்களை சமீபமாக்கினது, இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்திருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. முன்னே தூரமாய் இருந்த உங்களை தேவனுக்கு சமீபமாக்கினது, இருளில் இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்திருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த உங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? தேவனோடு சேர்த்துக்கிறார். காணியாட்சிக்கு புறமே இருந்த உங்களை சுதந்திர தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகள், தேவன் சிலுவையின் மூலமா உங்களுக்கு ஒப்புரவை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நான தேவ சமூகத்துல கதவை கேட்க வேண்டிய பாவ மன்னிப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறது. நீங்கள் நான் அழுது புரண்டாலும் பெற முடியாத ரட்சிப்பு ஆண்டவராகிய சிலுவை இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் இலவசமாய் உனக்கு பெற்று கொடுத்திருக்கிறது. அதை நீ அழுது புரளாத, கர்த்தரை அன்பு கூர்ந்து கெட்டியாய் பிடித்துக்கொள். அவர் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து உன்னுடைய எல்லா அன்பையும் அவனுக்கு கூட்டி வழங்கு. துதியை பெருக்கு, சொந்தங்களை பெருக்கு, உண்மையான வசனத்துக்கு கீழ்ப்படுத்து வாழ்ந்தது. நீ அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று ஆண்டவருடைய சுவாக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அந்த வாசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென் சொல்லலாமா? அப்படியே கொஞ்சம் 6வது வசனத்துல இருந்து வாசிப்போமா? அவர் தேவனுடைய கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், நம்மை தாமே வெறுமையாக்கி, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி, அடிமையின் ரூபம் எடுத்து, உன்னை போல என்னை போல ரூபம் எடுத்து, மனுஷன் சாயலானார். உன்னை போல என் போல சாயலாய் மாறினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அவர் நம்மை போல காணப்பட்டு மரண பரியந்தோ, அதாவது சிலுவையிலே மரிக்கும் பரியந்தோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக இயேசு கிறிஸ்து உன்னை போல என்ன போல ரூபம் எடுத்து தாழ்த்தினார்? அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை விரும்பவில்லை. பிதாவுக்கு சமமாய் இருந்த ஐஸ்வர்யவானாய் இந்த உலகத்தை ஆளுவதை விரும்பவில்லை. பாடுகள் அனுபவிக்காமல் சந்தோஷமாய் இருந்து எல்லாரையும் மேய்க்கிறதை விரும்பாமல் உன்னை போல என்னை போல ஒரு கேவலமான ரூபத்தை எடுத்து எதற்காக வந்தார்? உன்னை
உன்னையும் என்னையும் மேன்மைப்படுத்துவதற்காக, உன்னையும் என்னையும் மீட்பதற்காக, உன்னையும் என்னையும் மரணத்திலிருந்து தப்புவிப்பதற்காக, உன்னையும் என்னையும் ஆக்கிலிருந்து காப்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா நம்புகிறீர்களே? சிலுவை உனக்கு கொண்டு வந்தது என்ன? உனக்கு உயர்வை கொண்டு வந்தது. சிலுவை உனக்கு கொண்டு வந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்த அதிகாரத்தையும் உரிமையும் உயர்வையும் உனக்கு கொண்டு வந்தது. அல்லேலூயா. சிலுவை உனக்கு தந்த பரிசு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சிலுவையை சாதாரணமா எண்ணாதீங்க. சிலுவை யாரிடத்துல இருக்கிறதோ, சிலுவைனா ஒரு கட்டையை தூக்கி தோர் மேல வைப்பது அல்ல. சிலுவைனா ஒன்று செய்து வீட்டில் இப்படி மாட்டிக்கொள்வது அல்ல. சிலுவை என்பது தேவன் உனக்கு முன்பாக வைத்திருக்கிற நியமங்கள், சட்டங்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற நியமங்கள், சட்டங்கள். பழைய ஏற்பாட்டு நியமங்களை ஏற்றுக்கொள்ளாதீங்க. பழைய ஏற்பாட்டு நியமங்கள் உனக்கு தேவையில்லை. அந்த நுகத்துக்கு உன்னை பழைய ஏற்பாடு என்கிற ஒரு நுகம் உன் மேல வைக்கப்பட்டிருந்தது. அந்த நுகத்தை ஆண்டவர் எடுத்து போட்டுட்டார். இப்ப புதிய ஏற்பாட்டு நுகத்தை உன் மேல வச்சு, என் நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கும், நீங்கள் என்னிடத்துல வந்து என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த நுகம், பழைய ஏற்பாட்டு நுகம் ஒருவனும் சுமக்கப்படாத ஒரு பெரிய பாரமா இருந்தது. அதை வச்சுட்டு ஒண்ணு ஒரு அடிகளை எடுத்து வைக்க முடியாது, அவ்வளவு கொடுமையான அது கட்டளைகள். ஆனால் புதிய ஏற்பாட்டு நுகம் மிகவும் எப்படி இருக்குன்னா லகுவா இருக்குது, மெதுவா இருக்கிறது. அந்த நுகத்தை ஒரு தோல் மேல ஏற்றுக்கோ. அந்த நுகத்தை வைத்துக் கொண்டு அந்த நுகத்தின் படியே நட, அப்பொழுது நீ உயர்த்தப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் தேவராக கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு ஆராதனை செய்வாராக என்று எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உன் தேவராக கர்த்தர் யாரு? அல்லேலூயா. நான் முந்தினவரும் பிந்தினவரும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? முந்தினவரும் பிந்தினவருமாய் இருந்தவர், அவர் இருந்தவர் இருக்கிறவருமாய் இருந்தவர், இப்போ வரப்போகிறவருமாய் இருக்கிறவர். அப்பதான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரை மாத்திரம் பணிந்துகள், அவர் ஒருவரை மாத்திரம் ஆராதனை செய்ய, அவர் ஒருவரை மாத்திரம் மகிமை செலுத்து, அப்பொழுது இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இரண்டாவது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாய். இந்த வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் சொல்லுனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவதுன்னா, நான் நல்ல உடை உடுத்தணும், நல்லா போட்டு சுட்டு போட்டு வாழணும், நான் நல்லா 3 வேளை நல்லா பிரியாணி சாப்பிடணும், எனக்கு விருப்பமான சாப்பிடணும், நான் எங்க போனாலும் எனக்கு மரியாதை கிடைக்கணும், நான் எங்க போனாலும் உயர்ந்து இருக்கணும், எனக்கு நல்ல செல்வ செழிப்பு இருக்கணும், நல்ல வீடு வாசல் மாளிகை இருக்கணும், ஐயா என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என் பிள்ளைகள் மாத்திரம் வாழ்ந்திருக்கணும், எனக்கு மாத்திரம் கௌரவம் இருக்கணும், நான் ஒன்றுக்கு ஒரு இடத்துல கடன் வாங்க கூடாது, ஒரு இடத்துல நான் ஒருவருக்கு ஒரு இடத்துல போய் நான் கையெழுத்து நிற்க கூடாது, ஒரு இடத்துல வெட்கப்பட்டு போக கூடாது, என்னை பார்க்கிறவங்க எல்லாம் என்னை உயர்த்தணும், என்னை புகழணும் என்று சொல்லி நீ எண்ணுகிறாயோ அப்படியே நீ பிறனையும் எண்ண வேண்டும். அப்படின்னு சொல்லலாமா? அதுதான், நீ உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. எண்ணினால் போதுமாக. உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக சொன்னா, நீ 3 வேளை சாப்பிடுவது போல மற்ற இல்லாதவனும் 3 வேளை சாப்பிடுவதற்கு நீ உணவளிக்க வேண்டும். அதுதான் மெய்யான அன்பு. அல்லேலூயா. உன்னிடத்துல ஏராளமான உடைகள் இருக்கிற போது உடை இல்லாதவனுக்கு நீ கொண்டு போய் உடையை கொடுக்கிற பாருங்க, அதுதான் மெய்யான அன்பு. உன்னிடத்திலே அன்பு கூறுவது போல உனக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா, நீ போப்பா நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பேரு அன்பு அல்ல. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல ஒரு பிறனிடத்தில் அன்பு கூறுவது காரியம் அல்ல. நீ அனுபவிப்பது போல அவன் அனுபவிக்க வேண்டும் நன்மையை. அல்லேலூயா. நீ அனுபவிப்பது போல அவன் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும், நீ அனுபவிப்பது போல அவன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும். அதுதான் மெய்யான அன்பு. அதற்கு நீ என்ன கிரியை செய்கிறாய் என்பதை சிந்தித்து பார்க்க. உன்னை உயர்த்த என்ன செய்திருக்கிறார்? தன்னை தாக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நான்
உனக்காகத்தான் அவர் தம்மை தாமே தாழ்த்தி இறங்கி வந்தார். அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை உனக்கு அவரை கொண்டு வந்து கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகளை, கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் உங்களுக்கு என்ன பரிசு கொண்டு வந்தது என்பதை நான் பார்க்கலாம். கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் பிதாவுக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய பரிசு. அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் சமாதானம் இல்லாத இருந்தது. அல்லேலூயா. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமாதானம் இல்லாத இருந்தது. ஆகிய உங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள யூதர்களுக்கு சமாதானம் இல்லை. யூதர்கள் உங்களை பார்த்தாலே காரி துப்புவான், நம்மளை பார்த்தாலே ஒதுங்கி போவான், நம்மளை தொட்டா தீட்டுன்னுமா, நம்மளை பார்த்தா தீட்டுன்னுமா, நம்மளோட புசிக்க மாட்டான், நம்மளோட குடிக்க மாட்டான், நாம வஸ்திரம் மேல படக்கூடாது. அவ்வளவு பரிசுத்தமா எண்ணி பிரஜாதிகளாகிய உன்னைய என்னையோ அவன் அருவருப்பாய் பார்த்தான். தேவனும் அப்படியாகத்தான் இருந்தார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தினாரே, நமது பரிசுத்தமான குற்றமில்லாத அந்த விலையேறும் ரத்தத்தை சிந்தினதினாலே உங்களுக்கு எனக்கும் பிதாவோடு அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியோடு ஒரு பெரிய சமாதானத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய சமாதானம். அல்லேலூயா. வாசிக்கிறோம் 15வது வசனத்திலிருந்து, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்செல்வமும்
சர்வ சிருஷ்டிக்கும் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி அவர் தான் முந்தினவர், முதல் பேரானவர். ஏனென்றால் அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் இயேசு கிறிஸ்துவை கொண்டும் இயேசு கிறிஸ்துவுக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் முந்தினவர். எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலை நிற்கிறது. இயேசு கிறிஸ்து சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். உங்களுக்கு எனக்கு அவர் என்ன இருக்கிறாரு? தலை. நாம் வெறும் முண்டம் தான், ஆண்டவர் தான் நமக்கு தலை. ஆகிய சபையாகிய சரீரத்துக்கு இயேசு கிறிஸ்து தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி இயேசு கிறிஸ்து யாதியும் மரித்தோரில் எழுந்த முதற் பேருமானவர். சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாசமாய் இருக்கவும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சகல ஆசீர்வாதமும் சகல நன்மையும் சகல சுகமும் சகல ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல விதமான மேன்மையும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாய் இருக்கவோ. நல்லா கவனிங்க. சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென் சொல்லலாமா? பூலோகத்தில் இருக்கிற உன்னையும் என்னையும் பரலோகத்தில் இருக்கிற எல்லா தூதர்களையும் என்னவா செய்தாரு? என்னவா செய்தாரு? ஒன்னாகிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகளை இன்னும் கூட நீங்க சொல்லணும். எபிரேயர் புத்தகத்துல ஒரு வசனம் இருக்கு. நான் நேரம் இல்லாதனால நான் உங்களுக்கு வசனத்தை இல்லாம ரெஃபரன்ஸ் கொடுக்காம நேரம் போறேன். எல்லாம் கவனிங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கென்று, ரட்சிக்கப்பட போவதற்கென்று தேவனுடைய ஆவியில் தேவனுடைய தூதர்கள் பணிவிடை செய்யப்படும். ரட்சிக்கப்படுவதற்கு என்று அனுப்பப்படுகிற பணிவிடை செய்யும் ஆவிகளாய் இருக்கிறார்கள் தேவனுடைய தூதர்கள். எப்படி இருக்கிறாங்க? தேவ தூதர்களை நீங்க வணங்க வேண்டாம். தேவ தூதருடைய காலில் நீங்க விழ வேண்டாம். தேவ தூதர்களை பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். ரட்சிக்கப்பட, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற ஒவ்வொருவருக்காக, ரட்சிப்பை சுதந்திரிக்கிறதுக்காக பாவம் செய்யாதபடிக்கு உனக்கு காப்பாற்ற, உனக்கு உதவி செய்ய, உனக்கு ஆபத்து வராதபடி உன்னை பாதுகாக்க, உனக்கு எதிராக சத்துரு வரும்போது அவர்களோடு யுத்தம் பண்ண, உன்னையும் உன் குடும்பத்தை எல்லா இக்கட்டிலிருந்து நீங்களாக்கி ரட்சிக்க, உன்னை பாதுகாப்பதற்கென்று அந்த தேவதூதர்களை உனக்கு பணிவிடை செய்யும் ஆவிகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கலையா? ஆமென் இல்லையே? அல்லேலூயா. ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் அவர்களுக்கென்று பணிவிடை செய்ய அனுப்பப்படுகிற ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவதூதர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு சிலுவையில் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் சமாதானம் என்ற பரிசை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில எல்லாம் சம்பாதித்த பொழுது இல்லாத சந்தோஷங்கள், ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, அவரை நோக்கி பார்த்த பொழுது, அவருடைய வார்த்தையாகி இந்த வசனத்தின் மேல வைத்த நம்பிக்கை வந்த பொழுது, அப்பொழுதுதான் என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத போது பயம் இல்லை, அடுத்த வேலைக்கு உணவு இல்லை, சம்பாத்தியம் இல்லை, கையில ஒன்றும் இல்லை, பால் வாங்க காசு இல்லை, குழந்தைகள் பட்டினியா இருக்கிற, ஆக்சிடென்ட் கைவடைந்த 5 மாதங்கள் வீட்டில் இருக்கிற, வாடகை கொடுக்க முடியவில்லை, ஆனாலும் நிம்மதி இருந்தது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் என்னை நடத்தார். ஏன்னு சொன்னா சிலுவையின் மூலமா அந்த சமாதானம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு கொள்ளை நோய். இன்னைக்கு உலகம் முழுவதும் சபைகள் மூடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுவதும் தத்தளிப்பு வைத்திருக்கிறது. அடுத்து என்ன நடக்குமோ, எப்படி பிழைப்போமோ, வாழ்வோமோ சாவோமோ, சபை தொடங்கப்படுமோ, நாம் எல்லாம் இன்னும் நடக்கும், வாழ்வதற்கு ஏது வழி உண்டோ என்று சொல்லி அஞ்சுகிற காரியத்தை பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிந்தவர்களும் பயந்து நடந்துகிற காரியத்தை பார்க்கிறோம். நாம் அதற்கு பயப்பட வேண்டியதில்லை. நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் பயந்தால் போதும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நம் கிரியைகள் சுத்தமோ, நம்முடைய செய்கைகள் சுத்தமோ, என் நடக்கை சுத்தமோ, நான் தேவனுக்கு பிரியமோ, என் தேவனை என்னை ஏற்றுக்கொள்வாரோ, நான் எங்கே குறையா இருக்கிறேன், எங்கே பரிசுத்தமாய் இருக்கிறது, எங்கே என் தேவனை விசுவாசம் குறைந்திருக்கிறது, எங்கே என் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு தனித்து போயிருக்கிறது என்று சொல்லி நான் ஒரு விஷயம் கூட என்னை பார்த்து அதிலே நான் சரி செய்து கொள்வேன் என்று சொன்னால், அவருடைய வருகை எப்போது நிகழ்ந்தாலும் நான் தைரியமாய் போகலாம்.
இப்பொழுது நான் தைரியமாய் இருக்கிறேன். நடக்க போகிற காரியங்களை குறித்து பயம் எனக்கு இல்லை. என் தேவனாய் கர்த்தருடைய வருகை இன்றைக்கு வரும் என்று சொன்னாலும் நான் மரணத்தை எதிர்கொண்டு அல்லது மர்மமாவதை எதிர்கொண்டு காத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என் தேவனாய் கர்த்தரை ரட்சித்திருக்கிறார். அப்படி ரத்தம் என் மேல் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் எனக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அப்படி ஆவி என் மேல் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை சந்திக்க நான் புறப்பட ஆயத்தமாய் இருக்கிறேன். அதுதான் என் விசுவாசம். ஆக பயம் எனக்கு இல்லை. நண்பர்களுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. என் தேவனாய் கர்த்தர் எப்பொழுது வந்தாலும் எனக்கு மீட்பு உண்டு, எப்பொழுது வந்தாலும் எனக்கு சமாதானம் உண்டு, எப்பொழுது வந்தாலும் என் ஆத்மாவுக்கு ரட்சிப்பு உண்டு என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு கொடுக்கிற சமாதானம் இருக்கிறது பாருங்க. அதுதான் உனக்கு சிலுவையில் ஆண்டவர் உனக்கு சம்பாதித்து கொடுக்கிற சமாதானம். இல்லையா? பல காரியங்களை குறித்தோ, நிகழ்காரியங்களை குறித்தோ, மரணத்தை குறித்தோ, தேவதூதர்களை குறித்தோ நீ பயப்பட வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அவர் கைவிட மாட்டார். கர்த்தர் நாம் உங்களுக்குள்ளே மகிமைப்படுவதாக, சகல ஜாதிகளுக்குள்ள மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்காக சொல்லி முடிக்க இருக்கிறது. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 2வது அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரடையாக, அதாவது நமக்கு எதிர்ப்பாக கட்டளைகளால், சட்டங்களால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, வாசிங்க, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர்களுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் உனக்கு என்ன சொல்லுகிறது சொன்னா, உனக்கு விரோதமான சட்டத்தை குலைத்து போட்டார். உனக்கு விரோதமாக எழுதப்பட்டிருந்த சட்டத்தை நீக்கி போட்டால் சிலுவை உனக்கு என்ன செய்தது? உனக்கு விரோதமாக ஒரு சட்டம் இருந்தது. என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாவு. பாவம் செய்கிறவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். இப்படியே இஸ்ரவேலில் இருந்து நீ அக்கிரமத்தை, பாவத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி மோசேயின் நியாயப்பிரமாண சட்டம் உனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நீ பாவத்துக்கு ஒவ்வொரு முறையும் செத்து போனா நீ ஒரு நாள் கூட உயிராக வாழ முடியாது. உன் பாவம் ஏராளமாக இருக்கிறது. ஒரு மனிதன் தன் ஆயுஷ், ஒரு வேத புருஷன் விதமாக எழுதியிருக்கிறார், ஒரு தேவ மனுஷன் விதமாக இருக்கிறார். தன் வாழ்நாளிலே ஒருவன் 5,73,073,000க்கும் அதிகமான பாவத்தை செய்யக்கூடும் என்று சொல்லி, இவ்வளவு பாவத்துக்கு ஒரு மனிதன் தன் வாழ்நாளை கிரையில் செலுத்தக்கூடாது என்பதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே கிரையில் செலுத்தி உன்னை எனக்கும் உனக்கும் எனக்கும் மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். உனக்கும் எனக்கும் எதிராக இருந்த சட்டத்தை குலைத்து போட்டு, நீக்கி போட்டு, அதையெல்லாம் கர்த்தர் டெமாலிஷ் செய்து உனக்கு எனக்கு மீட்பை, ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவை உனக்கு எனக்கு மரணத்தை கொண்டு வரவில்லை. ரோமர் 6:23 பின்பதை வாசிக்க கேட்கிறார். ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தின் பின்பகுதி வாசிப்போம். தேவனுடைய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற கையெழுத்தை கர்த்தர் சிலுவை மூலமாய் குலைத்து போட்டு, அதை அடித்து கிழித்து போட்டு, அந்த சட்டத்தை அப்புறப்படுத்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை வரமோ என்றென்றைக்கும் உனக்கு உண்டாயிருக்கிற நித்திய ஜீவன் என்று சொல்லி புதிய சட்டத்தை எழுதினார். பழைய சட்டத்தை குலைத்து போட்டார். புது சட்டத்தை உனக்காக ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புடைய பிள்ளைகளே, இந்த காணொளியின் மூலமா காட்டுற எந்த ஜீவனத்தை பண்ணியிருக்கிறார். ஆகவே பயப்படாதே. உன் பாவத்துக்காக கிறிஸ்து மரித்தார் என்பதை விசுவாசி. உன் பாவத்துக்காக கர்த்தர் சிந்தினார் என்பதை விசுவாசி. உன் பாவத்துக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு
கொண்டு போவார் என்பதை விசுவாசி. அப்பொழுது நீ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வாய். இந்த சிலுவை உனக்கு அந்த விதிகளை பரிசாய் கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய கிருபையோ கிருபை வரமோ அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள், சிலுவை உனக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஆமென். சிலுவை உனக்கு நித்திய ஜீவனை பரிசை கொண்டு வரும். இன்னும் நிறைய உண்டு. ஆனால் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி அது ஒரு முறை இரண்டு காலத்தை சொல்லி முடிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2வது வசனம் 24வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து, ஆமென், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே இயேசு கிறிஸ்து தாமே நமது சரீரத்திலே அவருடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானி. அவருடைய இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலுவை உங்களுக்கு எனக்கும் சுகத்தை ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காணொளியின் மூலமாக கேட்கிற இந்த விசுவாச வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய வீட்டிலும், உங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும், உங்கள் சந்ததியிலும் இந்த தேவனுடைய ஆசீர்வாதமாகிய சுகமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. சிலுவை உங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த தெய்வீக சுகம், அந்த தெய்வீக ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த காலங்களிலே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் புறப்பட்டு வருவதாக. அல்லேலூயா. இன்றைக்கு எந்த வியாதியோடு, வேதனையோடு, மனக்கலக்கத்தோடு, சங்கத்திலே சோர்வோடு, அசதியோடு, பலவீனத்தோடு, பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் உண்டாகிற சுகம் இப்பொழுது உண்டாவதாக. ரைட் நவ தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சுகம் வந்தது. இயேசுவின் தழும்புகள் அதை உனக்கு கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவை இல்லாவிட்டால் உனக்கு சுகம் இல்லை. சிலுவை இல்லாவிட்டால் உனக்கு சமாதானம் இல்லை. சிலுவை இல்லாவிட்டால் உனக்கு ஜீவன் இல்லை. சிலுவை இல்லாவிட்டால் உனக்கு உண்மை இல்லை. சிலுவை இல்லாவிட்டால் உனக்கு தேவனிடத்தில் ஒப்புரவு ஐக்கியம் இல்லை. சிலுவை இல்லாவிட்டால் உனக்கு மனம் திரும்புதல் இல்லை. அல்லேலூயா. சிலுவை தந்த பரிசு இவைகள் உனக்கு. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இறுதியாக இன்றைக்கு இந்த செய்திக்கு இறுதியாக சிலுவை உனக்கு கொடுத்திருக்கிற பரிசு நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சிங்காரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. அல்லேலூயா. இங்க நல்லா கவனிங்க. இஸ்ரவேலருக்கு மாத்திரம்தான் புத்திர சுவிகாரம், ஆமென் சொல்லலாமா, மகிமை இருந்தது, உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது, நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. தேவனை ஆராதிப்பதற்கான உரிமையும் அதிகாரமும் அவர்களுக்கு மாத்திரம்தான் இருந்தது. இரண்டாவது, வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தமா இருந்தது. இல்லையா? இப்ப யோசித்து பாருங்க, நம்ம வாக்கு தத்தத்தை வாசிக்கிறோம், நமக்கு எதனா பிரயோஜனம் உண்டா? வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறோம், நமக்கு எதனா பிரயோஜனம் உண்டா? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உண்டாவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சிலுவையை ரத்தம் சிந்தி மரிப்பதற்கு முன்பாக வரையிலோ இதெல்லாம் இஸ்ரவேலருக்கு மாத்திரமே சொந்தமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரிமையுடையதாய் இருந்தது. இஸ்ரவேலர்கள் மாத்திரமே அனுபவிக்கக்கூடிய அதிகாரமாய் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கிடைத்திருப்பது இந்த ஆராதனை, இந்த தேவனை ஆராதிக்கிற ஆராதனை, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க இந்த இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக உடன்படிக்கை செய்திருக்கிறார்.
இந்த தேவன் இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உனக்கு மகிமை தந்திருக்கிறார், புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். இந்த தேவன் உனக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்க இந்த ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது எப்படி வந்தது? சிலுவை மூலமாய் உனக்கு எனக்கு வந்தது. எங்க போறது? கோயிலுக்குள்ள போக கூடாது. கோயிலுக்குள்ள என்ன சொல்லுங்க? கோயிலுக்குள்ள தாய்ந்தார கீழ் ஜாதி மக்கள் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது. மேல் ஜாதி மக்களுக்கு முன்பாக சரிசமமாய் நிற்கக்கூடாது. அவர்களை போல இடுப்புல துண்டு கட்டி போடக்கூடாது. தோழில துண்டு போட அக்கல்ல தான் துண்டு வைக்கணும். மேல் சட்டை அணியக்கூடாது. கீழே வேட்டியோ இல்ல ஏதோ ஒரு கோமணத்தையோ சுருக்கமா கட்டணும். அவர்கள் கட்டுவது போல கட்டக்கூடாது. பெண்கள் கூட மேல உடை உடுத்தக்கூடாது. கீழே ஒரு பாவாடை தான் கட்டணும். மேல மார்பகம் மறைக்க கூடாது. இந்த தேசத்திலே ஒரு சட்டம் இருந்தது. அதுக்கு பேரு முளைவரி சட்டம். நீ மேல துணி போடணும்னா முளையை மறைக்கணும் என்று சொன்னா அதற்கு நீ வரி கட்ட வேண்டும். அப்படி வரி கட்டக்கூடிய வசதி படைத்தவர்கள் மாத்திரம் வரி கட்டி மேலே ஜாக்கெட் அணிவார்கள். மற்றவர்கள் எல்லாம் திறந்த வண்ணமாய் நிர்வாணம் அரை நிர்வாணமாய் தான் பெண்கள் இருப்பார்கள். அப்படிதான் இருந்தது. இந்த மாதிரி தான் நாம் எல்லாவற்றிலும் ஒடுக்கப்பட்டு பிரஜாதிகளாகி நாம் ஒடுக்கப்பட்டு கிடந்தோம். இஸ்ரவேலர்கள் மாத்திரம் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரத்திற்கும் அதிகாரத்திற்கும் காத்திரவான்களா இருந்தார்கள். கோவில்ல போய் அவர்கள் ஒரு சிலைக்கு அவர்கள் பூஜை செய்ய முடியாது இந்த தேசத்துல. இன்றைக்கு அதெல்லாம் மாறினது எப்படி? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலையை ஆராதிப்பதற்காக அல்ல, ஆவியாய் கத்திருக்கிற தேவனை ஆவியின்படியோ உடைய வார்த்தையின்படி உற்சாகமாய் ஆராதிப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆவினாலும் துதிக்க வேண்டும், பாட்டினாலும் துதிக்க வேண்டும். ஆவினாலும் ஆராதிக்க வேண்டும், கருத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவனுடைய பிள்ளைகளை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக்கும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நல்லா இந்த வசனத்தை கவனிங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனுடைய பிள்ளைகளை நல்லா கவனிங்க. 21வது வசனம். உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் சிறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணின தேவனே. ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. முன்னே பிரஜாதிகளாய் இருந்த நம்மை தேவன் தம்மோடு கூட ஒப்புரவாக்கினதினால, நம்முடைய பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினதினால இந்த ரோமர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசித்தபடி அந்த தேவனுடைய ஆராதனை நமக்கு சொந்தமாயிற்று. அந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு சொந்தமாயிற்று. அந்த தேவனுடைய உடன்படிக்கை நமக்கு சொந்தமாயிற்று. அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற புத்திர சுவீகாரம் நமக்கு சொந்தமாயிற்று. இது எங்கிருந்து வந்தது? இது சிலுவையின் மூலமாக உங்களுக்கும் எனக்கு கிடைத்த பரிசு. அல்லேலூயா. இன்றைக்கு நான் தேவாலயத்துக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்களை எல்லாம் வாசித்து விசுவாசித்து அதை நம் வாழ்க்கையை சுவாசித்து அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தர் நமக்கு தந்த கிருபை, சிலுவை நமக்கு கொடுத்த பரிசு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு பண்ணின அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. சிலுவை நமக்கு கொடுத்த பரிசு. சிலுவை இல்லாவிட்டால் இவைகள் நமக்கு கிடையாது. நண்பர்களுடைய பிள்ளைகளை நாம் இந்த சிலுவைக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்துவோம். இந்த சிலுவைக்கு முன்பாக என் நண்பர்களுடைய பிள்ளைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில வந்து கழிக்கும். நீங்க விசுவாசிங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இந்த காலை வேளையில இந்த சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில சிலுவையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற பரிசு, சிலுவை உங்களுக்கு கொண்டு வந்த பரிசுகள் நாம் இன்றைக்கு பார்த்தோம். சிலுவை உங்களுக்கு கொண்டு வந்த பரிசு ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புவதை தந்தது. சிலுவை உங்களுக்கு கொண்டு வந்த பரிசு தேவ பலனை கொடுத்தது. சிலுவை உங்களுக்கு கொண்டு வந்த பரிசு தேவனோடு உங்களை ஒப்புரவாக்கினது. சிலுவை உங்களுக்கு கொண்டு வந்த பரிசு
உங்களை உயர்த்தும்படியாக அவர் தாமே சிலுவையிலே தாழ்த்தினார். சிலுவை உங்களுக்கு கொண்டு வந்த பரிசு சமாதானத்தை கொண்டு வந்தது. சிலுவை உங்களுக்கு கொண்டு வந்த பரிசு உங்களுக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற கையெழுத்தை குலைத்து உங்களுக்கு நித்திய ஜீவன் என்கிற புதிய சட்டத்தை, புதிய கையெழுத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வைத்தார். அல்லேலூயா. சிலுவை உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வந்தது. சிலுவை உங்களுக்கு சுகத்தை கொண்டு வந்தது. அவருடைய தழும்புகளால் உண்டாகிற சுகத்தை கொண்டு வந்தது. சிலுவை உங்களுக்கு தேவனுடைய ஆராதனையும் வாக்கு தத்தத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்தது. புத்திரர் சுவிகாரம் தேவனுடைய ஆராதனை வாக்கு தத்தங்களை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நமக்கு நிறைய காரியங்கள் உண்டு. சிலுவை நமக்கு ஊழியத்தை தந்திருக்கிறது. சிலுவை நமக்கு மேன்மையான நீதியையும் சத்தியத்தையும் கொடுத்திருக்கிறது. சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிற அதிகாரத்தை, ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு என்னுடைய பிள்ளைகளை, சபையாக இருக்கிற நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த செய்தியை காண்கிற ஒவ்வொருவரும் முழங்காலில் நிற்போம். இந்த வீடுகளில நீங்க எழுப்பீங்கன்னு சொன்னா இதை நீங்கள் முழங்காலில் நின்று ஒப்பு கொடுங்க. நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நன்றியுடைய பிள்ளைகளை, உங்களோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொன்னால், உங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார் என்று சொன்னால், இந்த தேவனாகி இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற, சிலுவையினால் உண்டாகிற இந்த மகிமை, இந்த பரிசு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் என்னை ஒப்புவிக்கிறேன், ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துகிறேன், ஆண்டவரே நீர் என்னை ஒரு கூட, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக, இந்த பரிசுகளை வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் ஜெபிப்போம். நீங்க ஜெபிப்பீர்களா? ஒப்பு கொடுங்க. அதாக ஒப்பு கொடுங்க. உங்கள் ஆத்மா ஒப்பு கொடுக்கட்டும். உங்க உள்ளம் ஒப்பு கொடுக்கட்டும். உங்க இருதயம் பேசட்டும் ஆண்டவரோடு கூட. நன்மையுடைய பிள்ளைகளை, இவைகள் எல்லாம் எப்பொழுது உண்டாகும் என்று சொன்னா, இவைகள் எல்லாம் எப்பொழுது நீங்கள் அடையலாம் என்று சொன்னா, அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட நாம் மறித்தோமானால் அவரோடு கூட நாம் எழுந்தும் இருப்போம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்து உங்களுக்கு அழைத்திருக்கிற அழைப்பின்படியே, கிறிஸ்து உங்களோடு கூட உங்களுக்கு சொல்லி இருக்கிற உங்கள் வார்த்தையின்படியே நீங்கள் தேவனிடத்துல நீங்கள் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஆத்மாவை தாழ்த்தி இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய இருதயங்கள் தேவனுக்கு முன்பாக வரும் என்று சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுக்கு இந்த பரிசுகளை ஆசீர்வாதமாக்கி தருவார். இந்த பரிசுகள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். இந்த பரிசுகள் உங்கள் வாழ்க்கையில எப்பொழுது நிலைத்திருக்கும். இந்த பரிசுகள் எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கும். இந்த பரிசுகள் உங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் ஒளிந்து போகாது. இந்த பரிசுகள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில உங்கள் ஆத்மாவை, உங்கள் வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் அதை எப்பொழுது சீர்படுத்துகிறதாய், சிறப்படுத்துகிறதாய், சுகமாக்குகிறதாய், உங்களுக்கு ஜீவன் உண்டாக்குகிறதாய், உங்களுக்கு எல்லாவித நன்மைகளை கொண்டு வருகிறதாய் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவை உனக்கு மேன்மை. நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சிலுவைக்கு முன்பாக நாம் அழுது கொண்டிருப்பதற்காக ஆண்டவர் சிலுவையிலே பாடுபடவில்லை. சிலுவைக்கு முன்பாக நீங்கள் பெற்றிருக்கிற, சிலுவையினால பெற்றிருக்கிற ரட்சிப்பை குறித்து எப்பொழுது கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாலா ஷமாலா மஹாபா. ஓ ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல கர்த்தரிடத்துல இருதயத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான இருதயத்தோடு கூட ஒப்பு கொடுப்பீர்கள் சொன்னா, ஏதோ கொஞ்சம், ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு பசிக்கு பணப்பழம் சாப்பிடுவது போல நேரத்திற்காக அந்த நாம் எதையும் செய்யாம உண்மையாக உன்னதமான முழு அர்ப்பணிப்போடு கூட நாம் ஒப்பு கொடுப்போம். ஆனால் நிச்சயம் கர்த்தரை நோக்கி பார்ப்பார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே இன்னாவின் பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே இன்னாவின் பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில்.
சிலுவைக்கு முன்பாக வரும் பொழுது நாம் பாவத்தை ஒரு விசை கூட அறிக்கை செய்து விட்டு விட்டோம் என்று சொன்னா இனி சந்தோஷம், இனி ஆனந்தம், இனி ஒரு மகிமை, இனி ஒரு நம்பிக்கை, இனி ஒரு சுதந்திரத்தை அடைகிற சந்தோஷம் இருக்குமே ஒழிய உனக்கு கண்ணீர் இருக்காது, உனக்கு துக்கம் இருக்காது, உனக்கு துயரம் இருக்காது. என்னுடைய பிள்ளையே, பாவத்து நிமித்தம் ஒரே ஒரு விசை கூட நீ மன கசத்தை அழுது அதை விட்டு விட்டாய் என்று சொன்னா நீ தேடி ஆசீர்வாதத்திற்கும் சுதந்திரத்திற்கும் இன்று அவர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா பரிசுகளும் உனக்கு சொந்தமாக நம்முடைய பிள்ளைகளே. அதற்காக ஜெபிப்பீரா? அதற்காக ஒப்பு கொடுப்பீர்களா? ஹல்லேலூயா. இயேசுவே, என் ஜனம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஒப்பு கொடுத்ததையும் அர்ப்பணிப்பையும் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இதுவரையில் நான் ஒப்பு கொடுத்ததெல்லாம் செய்யல, இதுவரைக்கும் நான் மீறி போயிருக்கிறேன், இதுவரைக்கும் நான் பாவத்தை அறிக்கை செய்யல. ஆண்டவரே, நான் பாவத்தை அறிக்கை செய்து மீறி செய்திருப்பேன் சொன்னா ஆண்டவரே, அதற்காக நான் ஒரு விசை கூட மனக்கசத்தை அழுகிறேன். ஆண்டவரே, இனி ஒருபோதும் நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லுகிறவங்க மனக்கசத்தை அழுது ஆண்டவரத்துல இனிமேல் அப்பா நான் பாவம் செய்ய மாட்டேன். சிலுவையில் கொடுத்திருக்கிற பரிசுகள் மகத்துவமானது, அது மேன்மையானது, அது செல்வ செழிப்புள்ளது, அது எல்லாவற்றுக்கும் மேலானது. ஆண்டவரே, அதனாலே நான் இந்த உலகத்தை ஆள முடியும், அதனால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், அதனால இந்த உலகத்தில் நான் சிறப்பாய் வாழ்ந்திருக்க முடியும், அதனால நான் உங்களிடத்தில் ஐக்கியம் கொண்டிருக்க முடியும், அதனால உங்களை ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும், அதனால உங்களை ஆராதிக்கிற ஆராதனையும் ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நான் என்னை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர், என்னை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவர், நான் அழக்கூடாதபடிக்கு நீ சிலுவையில் அழுதிலப்பா, நான் வேதனைப்படக்கூடாதபடிக்கு நீ சிலுவையில வேதனைப்பட்டு விட்டு, நான் காயங்களை அனுபவிக்க கூடாதபடி அடிகள் படாதபடிக்கு நீர் அடிகளை பட்டு விட்டீர். நான் ரத்தம் சிந்தக்கூடாதபடிக்கு நீர் ரத்தம் சிந்தினீர். நான் அவமானப்படக்கூடாதபடிக்கு நீர் அவமானப்பட்டி. நான் என் முகத்திலே பல்வேறு எச்சிலை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நீ காரியப்பட்டி. ஓ, என் தலையில அடிக்க கூடாதபடிக்கு நீரோ தலையில அடிபட்டு. ஓ, என் கன்னத்திலே அறையக்கூடாதபடிக்கு நீரோ கன்னத்திலே அறையப்பட்டு. நான் நிர்வாணம் ஆகாதபடிக்கு நீர் நிர்வாணம் ஆனீர். ஓ, நான் மரணத்தை சந்திக்க கூடாதபடிக்கு நீர் எனக்காக மறித்தீர். நான் விசுவாசிக்கிறேன். சிலுவை எனக்கு மேன்மையானது, உந்தன் சிலுவை எனக்கு மேன்மை, உந்தன் சிலுவை எனக்கு மகி, உந்தன் சிலுவை எனக்கு உயர்வு, உந்தன் சிலுவை எனக்கு நல்ல பரிசுகளை தந்தது. அப்பா, நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சமூகத்துல வரும்போது ஒரு புதுமை, ஒரு சந்தோஷம், ஒரு மேன்மை, ஒரு மகிமை எனக்கு உண்டாக. என் பாவம் பறந்து போயிட்டு, என் துக்கம் ஓடி போயிட்டு, என் சாபம் நீங்கி விட்டு, என் வாழ்க்கையில ஜீவகாலமெல்லாம் நான் உயரக்கூடாதபடி, மேன்மை அடையக்கூடாதபடி, ஐஸ்வர்யத்தை பெறக்கூடாதபடி ஓ சாபம் இருந்தது. ஆதாம் பாவம் செய்தான், பாவத்தினாலே சாபம் வந்தது, சாபத்தினாலே அவனுக்கு வறுமை வந்தது, வறுமையினாலே வியாதி வந்தது, வியாதி அவனுக்கு மரணத்தை உண்டு பண்ணினது என்று சொல்லி பார்த்தோம். ஆமாண்டவரே, பாவம் இருக்கிற இடத்துல சாபம் வரும், சாபம் இருக்கிற இடத்துல வறுமை வரும், வறுமை இருக்கிற இடத்துல வியாதி வரும், வியாதி வருகிற இடத்துல மரணம் வரும். இப்படிதான் உலகத்துல மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பாவத்தினால் வந்த சாபத்தையும், சாபத்தினால் வந்த வறுமையும், வறுமையினால் வருகிற வியாதியும், வியாதினால் வருகிற மரணத்தை என்னை விட்டு நீக்கும்படியாக விசுவாசிக்கிறேன். அதற்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆதாம் செய்த பாவத்தில், ஆதாமின் மூலமாய் சந்ததி சந்ததியாய் ரத்தத்தின் ரத்தமாக தொடர்ந்து வந்த சந்ததிகளுக்குள் இருந்த அந்த ஜென்ம சுபாவான பாவத்தையும்
எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செய்திருந்த அந்த மாம்சத்தின் கிரியைகளாகிய பாவத்தை சிலுவையில் நீர் கொன்று அதை அழித்து எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிற அந்த மீட்பை விசுவாசிக்கிறோம். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இதோ உமது ஜனம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட, வியாதியிலிருந்து சுகமாக்கப்பட, பலன் இல்லாமல் சத்துவம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தேவ பலன் உண்டாயிருக்கு, ஜீவனுக்கு ஏதுவான மன திரும்புதல் உண்டாயிருக்கு. தேவனுக்கு முன்பாக கோபமாயும் அசுத்தமாயும் அன்னவரே துர்கந்தமாயிருந்தவனை ஜனத்தை நற்கந்தமாக சுகந்த வாசனை பருமள தைலமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களுமாய் மாற்ற தேவனுக்கு எங்களுக்கு நடுவாக பகையாக தடுப்பு சுவரை உடைத்து எங்களை சமாதானமாக்கின தேவனுக்கு எங்களுக்கு எதிராக இருந்த கையெழுத்தை குலைக்கப்பட்டு எங்களுக்கு ஜீவன் உண்டாகிற சட்டத்தை ஏற்படுத்தினபடினாலே தேவனே, இதை எங்கள் ஒவ்வொரு இந்த காணொலியின் மூலமாக இருந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுமே இந்த தேவன் தந்திருக்கிற பரிசுகளாகி இந்த ஆசீர்வாதங்கள் தகப்பன உடைய பிள்ளைகளை கொண்டாயிருக்கு. யாரெல்லாம் காண்பிருக்கிறார்கள் வாழ்க்கையில அண்டவரை வறுமையில அண்டவர் தரித்திரத்துல சரீரத்துல குடும்பத்துல இளைஞர் பந்துகள் மத்தியில சொந்தக்காரர்கள் மத்தியில நண்பர்கள் மத்தியில சுற்றத்தார் மத்தியில தாழ்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் தலைகள் உயர்த்தப்படுவதால் சிலுவையில் ஆண்டவரே நீர் உயர்த்தப்பட்டது சகல ஜாதிகளை என்னிடமா இழுத்துக் கொள்வேன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவர் எங்கே உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டார்கள், எங்கே துயரப்பட்டார்கள், எங்கே துன்பப்பட்டார்கள், எங்கே கண்ணீர் விட்டார்கள், எங்கே கதறி துடித்தார்களோ அங்கே உடைய பிள்ளைகள் ஆண்டவரை கம்பீரமா தலை உயர்த்தப்பட அங்கே மேன்மை பிறகு அங்கே உடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் உண்டாயிருக்கு. அங்கே அவர்களை அவமானப்படுத்தினர்கள், துன்பப்படுத்தினர்கள், துயரப்படுத்தினர்கள், குத்தினவர்களும் தூஷணமாய் பேசினவர்கள் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே மண்டியிடும்படியாக அவரிடத்தில் வந்து ஆண்டவரை ஒப்புரவாகும்படியாக அவரிடத்தில் வந்து தங்கள் நம்பிக்கை நிமித்தம் ஆண்டவரை மனம் உணரும்படியாக தேவன் அற்புதங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். வறுமை இருக்கிற இடத்துல வறுமை தரித்திரம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் ஒழிந்து இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம், சுகமும் தேவனால் உண்டாகிற தெய்வீக ஐஸ்வர்யங்கள் இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாயிருப்பதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாயிருப்பதா கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆசீர்வதி. சகல துதி கன மகிமையெல்லாம் மக்கள் செலுத்துங்க. ஜனத்தின் தலையில உயர்த்து ஜனத்தை ஆண்டவரே நீ நோக்கி பார்த்து அவர்கள் மேன்மையை செலவு செய்யும். அவர்களுக்கு சிலுவையிலிருந்து நீ வழங்கின ஒவ்வொரு பரிசுகளும் அவர்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும்படியாக சகல துதி கன மகிமை எல்லாம் மக்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனால் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் அல்லேலூயா. நாம் இணைந்து செல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். இறுதி ஆசீர்வாதங்களுக்காக தலைகுனிவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சுகமும் கிறிஸ்து இயேசு சிலுவையை பெற்று தந்திருக்கிற சகல பரிசுகளும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கிறிஸ்து வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் தந்திருக்கிற சகல பரிசுகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.